கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம். பொருளேதுமின்றி கருவாக வைத்து உருவாக்கி வைத்து விட்டான். அறிவென்ற ஒன்றை மரியாதையின்றி இடம் மாற்றி வைத்து விட்டான். பொருளேதுமின்றி கருவாக வைத்து உருவாக்கி விட்டு விட்டான். அறிவென்ற ஒன்றை மரியாதையின்றி இடம் மாற்றி வைத்து விட்டான். கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம். மனிதன் கொண்ட கோலம். அற்புதமானவர்களே, ரொம்ப வேதனையோடும் விரக்தியோடும் தான் இந்த பதிவை நான் பேச முனைகிறேன். பாருங்கள், இது கடவுள் செய்த பாவம் தான் இது. ஏன்னா இன்றைக்கி நாட்டு நடப்பான யோசிக்கிற போது நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அந்த நாடோடியில் கவிஞர் கண்ணாசனுடைய பாட்டு, பொருளேதுமின்றி கருவாக வைத்து உருவாக்கி விட்டு விட்டான். யாரை? மனுஷனையும் விட்டு விட்டான். அவங்க கிட்ட கொடுத்த பொருளைக்கும் ஒரு கருவாக வச்சான். ஆனால் எதுக்குமே ஒன்றுமே பயன்படலை. அறிவென்ற ஒன்றை இடமாற்றி வைத்து விட்டான். எப்படி இடமாற்றி வச்சான்? அறிவென்ற ஒன்றை மரியாதையின்றி. ஒரு மரியாதையே இல்லை. இன்னைக்கு எல்லாம் அறிவும் திறமையும் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் இல்லாமலே இருந்திருக்கலாமே நாம அப்படின்னு தோணுது. ஏன்னா சமீபத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு யஷ்வந்த் வர்மான்னு ஒருத்தர், ஒரு நீதிபதி தெரியும் உங்களுக்கு, டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி. அவருடைய வீட்டில் நேற்று தீப்பிடிக்குது. அதுக்காக அந்த தீ அணைப்பு போனால் பார்த்தா ஒரு அறையில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா நோட்டு தாள்கள் கிட்டத்தட்ட ஒரு கணக்கு சொல்கிறாங்க 37 கோடி இருந்தது. அதை 26 கோடி 11 கோடி எரிஞ்சு போச்சு, 26 கோடி தான் மீட்டாங்க அப்படின்னு ஒரு புள்ளிவரம் சொல்லுது. சில பேர் 100 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் உண்மையெல்லாம் வெளியே வரல. பாருங்கள், உடனே சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதிக்கே இருக்கிற ஒரு 4 நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க, கொலிஜியம், அவரை அலகாபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஒரு சாமானிய ஒரு ஏழை திருன்னா அவனை அடித்து கொண்டுறோம் நாம். ஆனால் உயர் பதவியில் இருக்கிறவங்க அவங்க பண்ணோம்னா என்ன நடக்குது பாருங்கள். நம்ம நாட்டிலோட சட்டம் பாருங்கள். இதுதான் சொல்ல வந்தேன் நான். அறிவேதுமின்றி அந்த அறிவென்ற ஒன்றை மரியாதையின்றி இடம் மாற்றி வைத்து விட்டான். சாபம் கொடுக்குறார். எப்படி இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஏற்றியான்னு வள்ளுவரையா சொல்கிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த பாட்டில் அது கடவுள் செய்த பாவம் தான் இப்போ வச்சுருந்தார். அப்புறமா அது ரெக்கார்டில் விஷயம் இருக்கும். அப்புறமா கடவுள் தந்த பாடம்னு மாற்றிட்டாங்க. நான்லாம் பாட்டு புத்தகம் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். கடவுள் செய்த பாடம் பாட்டே கேட்டிருக்கேன். அப்புறம் மாற்றிட்டாங்க, படத்தில் மாற்றிட்டாங்க. அவருக்கே கொஞ்சம் சரி, கடவுள் செய்த பாவம்னா கடவுள் மேலே பாரம் போட்டு மனுஷன் தப்பிச்சுக்குவான்னு சொல்கிறதால கடவுள் தந்த பாடம்னு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த நீதிபதி பற்றி இன்றைக்கி நம்ம செய்தி பார்த்த உடனே அங்கே மட்டும்தான் நீதி நினைக்காதீங்க. நீதிபதி உங்களுக்கு தெரியும் நீதி என்ன மாதிரி நீதிகள்லாம் இருந்ததுன்னு. ஏகே சிங்னு ஒருத்தர் இருந்தார், 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அரசுடைய சிறப்பு வழக்கறிஞர். உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் தெரியும். அவர் பாருங்கள், அவர் எதிரி, அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் இருந்தாங்க பாருங்கள், ஆப்போசிஷனை, அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் மாட்டினாங்க பாருங்கள், அந்த எதிராளிகளுக்கு அவர் ஆலோசனை சொல்கிறாரு. எதிராளிகள் அவர் அந்த ஆலோசனை சொல்கிறாரு, பகிர்ந்துக்கிறார் தன்னுடைய சட்டத்தினுடைய. அது தெரிஞ்சு போய் அவரை விளக்குறாங்க. அதே போல் ஆனந்தன் ஒரு டெல்லியிலே இன்னொரு நீதிபதி, அவர் பார்த்தீங்கன்னா சாட்சிகளை கலைச்சார். அந்த சாட்சிகளை கலைக்கிறத தகல்கான்னு ஒரு வீடியோ எடுத்து என்ன பண்ணாங்க, அது அந்த காலத்தில் பெரிய இதுவாச்சு. ஏன், இதோ பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு பட்டாபி சீதாராமையர்னு ஒரு நீதிபதி, மைன்ஸ் கர்நாடகாவில் இருந்த ரெண்டு பேர், அவங்க மினிஸ்டராக இருந்தவங்க, ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தவங்க, ரெட்டி, அவங்க ரெண்டு பேர் அவங்க அண்ணன் தம்பிங்க. அவங்கள ஜாமீன் கொடுக்கறதுக்கு 5 கோடி ரூபாய் வாங்கினார். அதை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்ன நடக்குதுங்கன்னா, எவ்வளவோ நீதிமான்களும் மாட்டுறாங்க, பண்ணுறாங்க. ஆனாலும் பாருங்கள், இது நல்ல வேலை அக்னிக்கே பொறுக்கலன்னு நினைக்கிறேன். அக்னின்னு சொல்கிறோமில்ல, நம்ம அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை, அந்த அக்னி தேவதைக்கே பொறுக்கலன்னு நினைக்கிறேன்.
இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது போல தெரியுது. அந்த யார் இந்த நீதிபதியினுடைய இவ்வளோ பெரிய இப்போ என்ன, யாருடைய பணம், யாருடைய லஞ்சம் அது, யாருடைய ஊழல், யாருடைய கண்ணீர் அது, யாருடைய ஏமாற்றல் அது, யாருடைய வேதனை அது, யாருடைய என்னையா நாடாயுது இது, நாடாயுது. நம்ம எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து சூழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுன்றார் ஐயா. மறந்து கூட ஒருத்தவங்க சூழாதீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி என்ன நடக்குது நாட்டில்? இன்றைக்கி கன்விக்ஷன் வாங்கிட்டு 3 வருஷம் கன்விக்ஷன் வாங்கிட்டு இடைக்கால ரத்து பண்ண உடனே இடைக்கால ஒரு இது வாங்கிக்கிட்டு வந்த உடனே நேராக அங்கே மினிஸ்டர் வந்துட்டார் ஒருத்தர். அவர் பார்த்தா பெரிய மினிஸ்டர். அவர் பாருங்கள் எல்லாம் வேகனம் பண்ணிட்டுக்கிறாரு. இன்னொருத்தர் பாருங்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி போட்டு 476 உள்ளேருந்து வெளியே வராரு. உள்ளேருந்து வெளியே வந்த உடனே அதுவும் இடைக்கால ஜாமீன் தான். அதுவும் ஒன்றும் தீர்ப்பு வரல. உடனே மறுநாள் தியாகி ஆகிட்டார். இப்போ மறுபடியும் கேஸ் வந்திருக்குது. பண்ணது ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஏதாவது நாணுடைமையில் சொல்லுவார். நாணம் இல்லைன்னா எப்படி சொல்கிறார் அவர்? நாணத்தை சொல்லுவார். நானால் அதாவது நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று அப்படின்வார். அதாவது உள்ளுக்குள்ள நாணம் வெக்கம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மரப்பாவையில் உயிர் அந்த ஒரு மரப்பாவை கொடுத்து மரப்பாவை இருக்கு பாருங்க, மரப்பொம்மை, அதுக்கு ஒரு கயிறு கட்டி ஆட்டுற மாதிரின்றார். அதாவது இது எங்கே போய் சொல்கிறது? நாணம் வேண்டும், நாணம் வேண்டும், நாணுடைமை வேண்டும். நமக்கு நாணமே கிடையாது. என்ன பண்ணுறது? பாருங்கள், இதெல்லாம் ஏன் நான் கொண்டு வரேன்? இன்றைக்கி பாருங்கள், இவ்வளவு பிரச்சனை நடக்குதா? நல்லவர்கள் இல்லாமல் இல்லை. சத்யதேவன் ஒருத்தர் இருந்தார் இங்கே நம்ம ஹைகோர்ட்டில், சென்னையில் தான் நினைக்கிறேன். அவர் சத்யதேவன் இருந்தார். அவரை பற்றி நான் படிச்சிருக்கேன். அவர் என்ன பண்ணுவாராம், அந்த கடைசி அவருடைய ஓய்வு பெற அன்னைக்கு எப்போ அந்த கோர்ட்டை விட்டு வெளியே வந்தாரோ அப்போவே அரசாங்கத்தோடைய காரை விட்டுட்டார். அப்படியே நேராக வீட்டுக்கு போகிறார். உடனே வீடை காலி பண்ணுறாரு. பெங்களூர் அவர் பாருங்க, அங்கே அன்னைக்கு இருந்துட்டு கூட மறுநாள் போயிருக்கலாம். எப்போ பதவி போச்சோ அப்போவே காரை விட்டார். நேராக போகிறாரு, அரசாங்கம் வீட்டை விட்டார். நேராக ஒரு விடுதிக்கு போய் இரவு தங்குறாரு. இரவு தங்கி மறுநாள் காலையில் பெங்களூர் போகிறார். பாருங்கள், சத்யதேவன் ஒரு நீதிபதி படித்த நான் நல்லா படிக்கும்போது அப்படியெல்லாம் இருந்த வாழ்ந்த ஒரு எம் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், ஒரு நீதிபதி. அவர் பாருங்கள், ஒரு அரசியல் ஒரு முக்கியமான பிரமுகருக்கு அவர் சொத்து வியாபார சொத்தில் ஒரு எதிர்ப்பாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பை கொடுத்ததால அவர் பாருங்கள், தீர்ப்பு கொடுத்ததால அவருடைய மின்சாரம் துண்டிக்கப்படுது, வீட்டுக்கு குடிநீர் வர துண்டிக்கப்படுது. அதையெல்லாம் மீறி 2 பெரிய அரசியல்வாதிகளுக்கு இடையில மாட்டிக்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்து சொல்கிறாரு. தீர்ப்பில் சொல்கிறாரு, மலர் செண்டுகளையும் மலை பிஞ்சுகளையும் நான் ஒரே மாதிரி நோக்குகிற எனக்கு மனப்பக்கம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அந்த மனப்பக்கத்தோடு தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி தீர்ப்பிலேயே அதை குறிப்பிடுறாரு. இப்படியெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், ஏன் இந்திய தண்டனை சட்டம், நம்முடைய தண்டனை சட்டம் பார்த்தீங்கன்னா 1971 ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஊழல் பெருத்து போச்சு, ஊழல் அதிகமாக போச்சுன்னு. ஆனால் ஊழல் அதிகமான எப்போ சட்டம் அதிகமாக கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு அதிகாரம் இருக்கிற எல்லா மேசைகள்லேருந்தும் எல்லா டேபிள்லேயும் எல்லாம் அதுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கதையாக சொல்லும். இதோ நேற்று முன்னாள் கூட பாருங்கள், ஒரு பேரூர் கோயம்புத்தூரில் கோவையில் ஒரு பேரூர் ஒரு இடத்துல ஒரு விஓஓ வெற்றிவேலே ஏதோ பேர் படித்தேன். அவர் பாருங்கள், அவர் ஒரு விவசாயி. அந்த விவசாயிக்கு ஒரு வாரிசு சான்றிதழ் கேட்டிருக்காரு. 5000 ரூபாய் கொடுத்தா தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் லஞ்ச இலாக்காவுக்கு சொல்லிட்டாரு. வந்துட்டாங்க, இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. கையில் கொடுத்தாங்க, பிடிக்க ஓடினாங்க. மோட்டார் வண்டியிலே போய் வேகமாக போய் அந்த பேரூர் குளத்தில் கடைசியில் பாருங்கள், அவர் துரத்தி வராங்க. ஓடி போய் அந்த குளத்தில் விழுந்து அங்கே மாட்டிக்கிட்டு அந்த கொண்டு போன அந்த லஞ்ச பணத்தையும் உள்ளே பார்த்துட்டு இப்போ சாட்சிக்காக அந்த பணத்தை உள்ளே எங்கே போய் தேடிட்டு இருந்தாங்க. யார் ஆளை வச்சு தேடுறாங்க, அந்த லஞ்ச ஒழிப்பு அந்த இலாக்கா சேர்ந்தவங்க. அதாவது இன்றைக்கி விஓவிலிருந்து பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பாதி மினிஸ்டருக்கு மேலே இங்கே எல்லா இடத்துலையுமே இங்கே ஊழல் தான். இந்த ஊழலை பற்றி கவலையே கிடையாது அவங்களுக்கு அதை பற்றி அச்சம், நாணம், மடம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அதாவது சுட்டு போட்டால் கூட அவங்களுக்கு வராது போல தருது, அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டில் சொல்லுவார், கோவில் காக்க வந்தவனே பாவி என்று மாறிவிட்டா சாமி எங்கு குடி இருக்கும், செங்கோல் பிடிக்கும் ஒருவன் கண்ண கோல் பிடிக்கும் கள்வன் என்றால் நீதி எங்கு குடி இருக்கும், நான் கேட்டு வச்ச கேள்வியிலே பொருள் இருக்கு, இதை கேளாதோர் உள்ளத்திலே இருள் இருக்கு. தான் பாட்டு பாருங்க. கோவில் காக்க வந்தவன் பாவின்னு இருந்தா சாமி எங்க குடி இருக்கும்,
செங்கோல் பிடிக்கும் ஒருவன் கண்ணக்கோல் பிடிக்கும் கள்வன் என்றால் நீதி எங்கே குடியிருக்கும்? தலைவன்கிட்ட அந்த நீதி இருந்தால் தான் மற்றவங்ககிட்ட நீதி இருக்கும். எங்கே நீதி இருக்குதுங்க? ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் இவ்வளவு பணம் இருக்குதுன்னா இன்னும் அது என்னென்னா இன்னும் வரப்போகுது, என்னென்ன பூகம்பம் கிளம்ப போகுது, இது மாதிரி எத்தனை நீதிபதி வீட்டில் இருக்கும் பாருங்கள். நீதியே யாரை நம்புறது? நம்ம நீதியை பாருங்கள். ஒரு வங்காளத்தில் ஒரு நீதிபதி ஒரு நீதியை வந்து சரியாக சொல்லாதால அங்கே கலவரமே நடந்து ரெண்டாவே அங்கே இருந்த ஒரு ஏற்கனவே ஆண்டுக்கு இருந்தவங்களே வெளியே வந்துட்டாங்க. தெரியும் உங்களுக்கு? இதோ இங்கே மணிப்பூரில் ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பு தான் காரணமாக இருக்குது, இந்த பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது. அதாவது என்ன ஆகிப்போச்சுன்னா இன்றைக்கி அவங்க சுயநலமாகவே மனிதன் சுயநலமாகவே நீதி அரசர்னு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி அதான் சொன்னேன். கோவில்னா என்ன? நீதிமன்றம் ஒரு கோவில் தானே. நம்ம ஏன் அதை மறந்து போயிட்டோம்? இன்றைக்கி அப்படின்னா என்ன வேணும்? ஒரு நீதிமானுக்கு அவருடைய இதயம் சுத்தமாக பரிசுத்தமாக களங்கம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அது இருக்குதா இன்றைக்கி? அவ்வளவு ஏன்? இன்றைக்கி பாருங்கள், பார்லிமெண்ட் இருக்கிறாங்க 251 எம்பிக்கள் இருக்கிற 543லேருந்து 251 எம்பிக்கள் வந்து கிரிமினல் கேஸில் உள்ள இருக்காங்களாம். அதில் வந்து 171 பேருக்கு அவங்களுடைய கேஸ் வந்து கிரிமினல் கேஸ் வந்து அதாவது அந்த அந்த 171 பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த 171 கேஸ் மட்டும் அது உண்மையாகி போச்சுன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தண்டனை கிடைக்குமா. கிட்டத்தட்ட 4750 கேஸ்கள் இருக்குது தான் அந்த 271 பேர் மேலே, 251 மேலே எம்பிகள் மேலே. எப்படி உருப்படும் நாடு? ஒரு எம்பி நீங்கள் தெரியும், உங்கள் 2G ஸ்பெக்ட்ரம் என்னாச்சுங்க பார்த்தீங்கன்னா, ஓபி சைனின்னு ஒரு அற்புதமான நீதிபதி. ஒரு 6 மாதம் ஒரு அம்மாவுக்கு அப்போ எம்பி ஆகிறாங்க, உள்ளே இருந்தாங்க. ஒருத்தர் 1 வருஷம் உள்ளே இருந்தார். அவர் பார்த்தா இன்றைக்கி வந்து பெரிய இன்றைக்கி எம்பி 5 லட்சம் ஓட்டை ஜெயிக்கிறார். நமக்கெல்லாம் நான் சொல்லணுங்க. இது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 432 கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த உலகம் தோன்றி. இது கடைசி வருஷமாக என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எது முக்கியத்துவம் கொடுக்கணும், நாம் வந்து எதுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யறது என்னமே போயிடுச்சு. பணம் 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 பணம். அதனால தான் திரு எம்ஜிஆர் நான் திருப்பி சொல்லும்போது என்னென்னா, அவர் சொல்லுவார் உலகம் சுற்று வாலிபனில் பாருங்கள், அவர் வாழ்க்கையை விட்டுருங்க, படங்களில் கூட அவர் ஒரு விஞ்ஞான அற்புதத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து அசோகன் தான் பைரவன் விஞ்ஞானி பைரவன் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஆசை காட்டுவார், $1 கோடி தரேன் முருகன், அந்த குறிப்பை விஞ்ஞான குறிப்பை கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே இது வந்து அழிவுக்கு பயன்படக்கூடியது, எதிரி கையில் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான், அதை நான் கொடுக்க மாட்டேன்னு மறுப்பார். $10 கோடி தரேன்னு சொல்லுவார், ஆசை காட்டுவார். அப்போ எம்ஜிஆர் டைலாக் சொல்லுவார், மிஸ்டர் பைரவன் உங்களுக்கு $10 கோடி பெருசு, இந்த உலகத்தில் வாழ தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. இந்த பணத்தை நம்பி நீங்கள் வந்துலாம் நினைக்காதீங்க, இந்த பணமே உங்களை அழிச்சிடும், அதை நம்பாதீங்க அப்படின்னுவார். ரொம்ப அற்புதமான டைலாக் அது. அதாவது பணம்னு ஓடி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கெடுத்துட்டோம், சிதைச்சிட்டோம். பணத்தை வச்சே ஒரு கார்ப்பரேட் அரசாங்கமே இப்போ கார்ப்பரேட் ஆகிடுச்சு. பணத்தை வச்சே சாதிச்சலான்னு எல்லாமே பணம் எல்லாம் பணம். எல்லாத்துக்கும் நீதியை வாங்கிடலாம், எல்லாத்தையும் வாங்கிடலாம், அரசாங்கத்தை வாங்கிடலாம், மக்களை வாங்கிட்டோம், அதை மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் எப்படி சரியாக வருகிறானோ, சந்திரன் எப்படி சரியாக வருகிறானோ, இந்த காற்று மண்டலம் எப்படி சூழ்ந்துருக்குதோ, இந்த வானம் எப்படி விழாமல் இருக்குதோ, அது வரைக்கும் தர்மம் நினச்சி தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு தர்மம் வந்து அதனுடைய வேலையை பார்த்துன்னு தான் போகும். இங்கே நிறைய பிரச்சனைங்க இருக்குது, ஒன்றும் தெரியாது. அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆர் நான் ஏன் அடிக்கடி சொன்னேன்னா, அவர் ஏன் தர்மத்தின் வழியாக இருந்தார், அவர் ஏன் வந்து நீதியின் வழியாக இருந்தார். படங்களே பாருங்கள், நீதிக்கு பின் பாசம்னு வைப்பார், நீதிக்கு தலை வணங்குன்னு வைப்பார், தர்மம் தலை காக்கும்னு வைப்பார். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியும் தர்மமும் சேர்ந்தே இருக்கும் அவர்கிட்ட. நீதி என்பது நாம் உருவாக்குவது, தர்மம் என்பது அது தானாகவே இருப்பது, அது வந்து தாங்கி கொண்டிருப்பது சொல்லுவாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்போ அந்த தர்மம் பாருங்கள். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், நான் மேஜர் சுந்தரராஜ் ஐயா கூட நான் வந்து 1997 நினைக்கிறேன், ஒரு மறுமலர்ச்சின்னு ஒரு படம் திருவண்ணாமலையில் ஷூட்டிங் நடந்தது. அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் காரில் வரோம். நான் வேறு ஒரு எடிட்டிங்காக வரேன், அவர் வராரு, இந்த கார்லேயே வராரு. எப்போவுமே முன்னால் தான் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார். அங்கேருந்து திருவண்ணாமலேருந்து இங்கே வர வரைக்கும் நான் பேசிகிட்டு வந்தேன். அப்போ நான் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன்றதால அவரை பற்றி நான் நிறைய கேட்கணும்னு ஆசைப்படும் போது எப்படிங்க எம்ஜிஆர்லாம் சொன்னால் அதெல்லாம் பின்னால் கூட அவர் காணொலியில் சொல்லியிருக்கார். ஆனால் அது அப்போ உண்மை தான் சொன்னார். அவர் சொன்னார், நான் வந்து ஒரு தீர்ப்புன்னு ஒரு நாடகம் வந்து எனக்கு 60வது முறை நான் நடத்துகிறேன். அந்த நாடகம் வந்து அப்போ நான் நாடகம் போடும்போது என்னுடைய ட்ரிப்பில் நடக்கும்போது அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு எம்ஜிஆர் அழைச்சிருந்தோம். அது வந்தார். நாங்கள் என்ன நினச்சிருக்கிறோம், அப்போ தான் நான் முதல்ல பார்த்தேன் எம்ஜிஆரை, அந்த நாடகத்தை அப்போ தான் வந்தார்.
அவர் நாங்கள் என்ன நினச்சிருக்கோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவார்னு நினச்சோம். ஆனால் அவர் பாருங்கள் நாடகம் முடிகிற வரைக்குமே உட்கார்ந்துருந்தார். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவர் எந்த நாடகத்துக்கு போனாலும் எந்த கலை நிகழ்ச்சிக்கு போனாலும் முழுசாக உட்காந்து பார்த்துட்டு தான் போவார் அப்படின்றத நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய பண்பு பாருங்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மேலே வந்து மேடைக்கு வந்து எங்களை எல்லாரும் பாராட்டுறது மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் எல்லா நடிகரையும் பாராட்டினார். அதுதான் மிகச்சிறந்த பண்பு எம்ஜிஆர்னு அதை சொல்கிறாரு. சொல்லிட்டே வரும்போது அப்புறமா ஒரு விஷயம் சொன்னார். விவசாயின்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் வந்து தந்தையை அனுப்பிச்சேன் அவருக்கு. அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தேவரையா வந்தார், சின்னப்பா தேவரையா. நாளைக்கு என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கிட்ட கேட்குறாரு. தெய்வமே நாளைக்கு நீங்கள் கூழ் குடிக்கிற சீன் அப்படின்னாராம் அவர். தெய்வமே நாளைக்கு நீங்கள் கூழ் குடிக்கிற சீன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, சரி நீங்கள் நாளைக்கு கூழ் நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம், அதை நான் ரெடி பண்ணிடுறேன். சரிங்க தெய்வமே அப்படின்னாராம் அவர். சரி, என்னடா இவர் நினச்சாராம் மேஜர் சூரராஜ் ஐயா, என்ன ஒரு கூழை கொடுக்க போகிறாரு, என்ன இதுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு பாப்பனுக்கு. அப்போவே ஒரு கியூரியாசிட்டி வந்து தான் இவருக்கு. மறுநாள் அதே மாதிரி பார்த்தா அந்த கூழ் குடிக்கிற சீனா பார்த்தா, கூழ் குடிக்கிற சீன் வரும்போது அதை கொண்டு வாங்க அப்படின்னாராம். பார்த்தா 16 ஃப்ளாஸ்காம், பெரிய பெரிய ஃப்ளாஸ்க்கு, 16 ஃப்ளாஸ்கில் வருதான் அந்த கூழ். என்ன 16 ஃப்ளாஸ்கில் வருது சொன்ன உடனே, என்ன இது 16 ஃப்ளாஸ்கில் வருது அப்படின்னு இவர் கேட்டாராம் மேஜர் எம்ஜிஆரை. அவசரப்படாதீங்க உங்களுக்கும் கொடுப்போம் சிரிச்சாராம். சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த காட்சி எடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா கவனிங்க அவருடைய பண்பு பாருங்கள், எம்ஜிஆருடைய பண்பை. அந்த காட்சி எடுக்கிறதுக்கு முன்னால் மேலே இருக்கிற, அப்போல்லாம் செட்டு தான் எடுப்பாங்க, அந்த மேலே இருக்கிற அந்த லைட் பாய் எல்லாம் வர சொன்னாராம் கீழே, எல்லாரும் கீழே வர சொன்னாராம். வர சொல்லிட்டு இதை ஊற்றி கொடுங்க எல்லாருக்கும் சொன்னாராம். நல்லா கவனிங்க, ஷார்ட்டே எடுக்கலை, ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கூழை கொடுங்கன்னு சொன்னால் கூழை ஊற்றி கொடுக்குறாங்களாம். கொடுத்தா கல்கண்டு பார்த்தான், ஸ்வீட்டாக இருக்குமா, அது கூழ் மாதிரியே தான் இருக்குமா, அது பேர் கல்கண்டு பார்த்தான். எல்லாரும் அந்த கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்களாம். அந்த 100 பேரை குடித்த பிறகு தான் அவர் வந்து அந்த ஷாட்டை எடுத்தாராம். அவர் அந்த குடிக்கிற அந்த கூழ் ஷாட் எடுத்தாராம். சொல்கிறாரு, எப்பேற்பட்ட மனது பாருங்கள். அப்போவே எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் அந்த ஷாட். இப்போ நாங்கள் கூட பண்ணுவோம், ஒரு ஷாட்டுக்காக வாங்குவோம், ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னா நிறைய வாங்குவோம். வாங்கி என்ன பண்ணுவோம், கேமராமேனு அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் வாங்கி வச்சுங்க, முதல் ஷாட் எடுத்து தான் கொடுப்போம். ஆனால் எம்ஜிஆர் பாருங்கள், அந்த காலத்தில் முதல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷாட் எடுக்கிறார். இதுதான் அவரோட உயர்ந்த பண்பா. சொல்கிறார், எதையுமே தனக்குன்னு முதல்ல வச்சுக்க மாட்டார், எல்லோரும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார். இதுதான் அவருடைய மிகச்சிறந்த பண்பு. அதே மாதிரி இன்னொரு பண்பு சொன்னார். நான் என் பிறந்தேன், அதுக்கப்புறம் நான் நடித்த படம், அதில் நான் நடித்தேன். ஹீரோயினிக்கு நான் காஞ்சனாக்கு அப்பாவை நான் நடித்தேன். அப்போ நடிக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ண, 12 மணிக்கு ஷூட்டிங்கும் போது என்ன பண்ணாராம், எம்ஜிஆர் என்ன செஞ்சாராம், டேரக்டர்கிட்ட எம் கிருஷ்ணன் நினைக்கிறேன் படம் டேரக்டரு. இப்போ இந்த சாப்பிட்ற சீன் ஒன்று இருக்குதுல, 12 மணி ஆச்சு, நம்ம அது அரேஞ்ச் பண்ணுங்க, அதை எடுத்துருவோம் அப்படின்னாராம். என்னன்னு கேட்டால் அவர் வீட்டில் சாப்பிட வந்தது தான். வந்த உடனே 14 வகை காய்கறி வச்சாங்களாம், வாழையெல்லாம் போட்டு அந்த சீன் எடுக்கிறாங்களாம். 14 வகை காய்கறி எல்லாம் சைவம் தான். அன்னைக்கு சைவம் தான் சாப்பிட்றாராம். சைவம் வச்சாங்களாம். வச்ச உடனே மேஜர் கேட்டாராம், என்ன இது 14 வகை காய்கறி தினம் இப்படி தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போது சொன்னாராம், இப்படியும் சாப்பிடுவேன், வெறும் கூழை கூட நான் குடிப்பேன். ஏன், நான் வந்து ஒரு சுட்ட அப்பளமோ வத்த குழம்பு தான் கூட போதும், அதை நான் சாப்பிட்ருவேன். அப்படியே ஷாக் ஆனாராம். அப்போ சொன்னாராம், மேஜர் நான் வந்து என்னுடைய அம்மா என்னை அப்படி தான் தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கூழ் இருந்தாலும் அப்படி தான் குடிப்பேன், இதையே இப்படி தான் சாப்பிடுவேன், எப்படி இருந்தாலும் அதை நான் மாறிக்குவேன். ஏன்னா சிறு வயதில் நான் எவ்வளோ பசியாக இருந்தேன், ஈரத்துணி எங்கள் வயிற்றில் போட்டு நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டன்றதை என் நினைப்பு என்றைக்குமே இருக்கும். அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் இதுவும் அதுவும் அது மாதிரிலாம் எப்போவுமே வந்து மாறிட முடியாது அப்படின்னு அன்றைக்கி அவர் சொல்கிறார். அவர் மேஜர் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை பாருங்கள், எப்பேற்பட்ட உள்ளம் பாருங்கள் அவருக்கு. அந்த நிலையில் கூட, அதனால தான் நான் கூட சொன்னேன், எஸ்எஸ்ஆர் கூட சிறையில் இருக்கிற போது ஒரு சிவப்பு அரிசி சாதகம் பார்த்தா அவர் அசையாமல் சாப்பிட்றாரு, என்னால் சாப்பிட முடியலன்னு எஸ்எஸ்ஆர் கூட பதிவு பண்ணியிருந்தார். அதை நான் போட்டிருந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த ஏழை மனதாகவே வச்சுருந்தார். மனதுக்குள்ள ஏழைகள் எளியவர்களெல்லாம் எப்படி இருந்தாங்க, ஏழை எளியவர்கள்லாம் எவ்வளோ சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, நாம் ஒரு காலத்தை எப்படி கஷ்டப்பட்டோம், அப்போ நம்ம சாப்பிட்றது எந்த அளவுக்கு அது உயர்ந்தது, இதெல்லாம் வந்து அவர் கூட பாருங்கள், அசைவம் கூட சாப்பிட்டார். உண்மைதான், நான் நினைப்பேன் அசைவம் சாப்பிட்டு அவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய கவுனயமான உள்ளம் அப்படின்னு நினச்சா, உண்மை என்னன்னா நடிகர் தொழில் அவருக்கு அந்த உடல் வேணும், உடல் வாகு வேணும், சண்டை போடணும், ஓடணும், ஆடணும், நடனம், நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம் எழுந்துக்குவார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சிறு வயதுலேருந்தே நாடகத்தை வந்து பழகப்பட்டார். அதனால தான் இயேசுநாதர் கூட வந்து மீன் சாப்பிட்டா சொல்லுவாங்க, விவேகானந்தர் கூட மீன் சாப்பிட்டா சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த அசைவம் சாப்பிட்றதால அதனாலேயே நம்ம கருணை போகிறதில்ல. ஆனால் இது ரொம்ப எக்ஸப்ஷன் எம்ஜிஆர். நான் திருப்பி எம்ஜிஆர் சொல்கிறேன்னா, இவ்வளோ சொன்ன பாருங்கள் நீதி, ஏன் அவர்கிட்ட மட்டும் நீதி இருந்து தர்மம் இருந்ததுன்னா, தன்னுடைய மனதை அவர் ஏழ்மையாகவே வச்சுக்கிட்டார். ஏன்னா
உலகத்தில் நீதி உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா சமநிலையான, அதனால தான் சமநீதினே ஒரு பத்திரிகை நடத்தினார் அவர். சமநீதினே ஒரு பத்திரிகை நடத்தினார் எம்ஜிஆர் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகன் குரல், சமநீதினு ஒரு பத்திரிகையில் நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர். அவருடைய வாழ்வியல் எதை எடுத்தாலும் நீதி இருக்கும், எதை எடுத்தாலும் தர்மம் இருக்கும். அந்த மாதிரி நீதியும் தர்மமும் இப்போ ஏன் போயிடுச்சுன்னா கலை. நீங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், டிராகன் ஒரு படம் பார்த்தேன். அந்த டைட்டில் தான் சுமாராக இருந்ததே தவிர உள்ளே போன அற்புதமான படம். என்னன்னா அந்த கண்டென்ட்டே பாருங்க. நீ தப்பு பண்ணிட்டு வாழ்க்கையை நீ வாழ நினைச்சேன்னா அது உன்னை விடாதுடா. அதனால நீ எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, அந்த பாதிப்பு உன்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மையத்தீம். அதை அற்புதமாக வெளிப்படுத்தினாங்க. அது மாதிரி அந்த படங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் பெரிய இட்டு. என்ன காரணம்? நல்லவங்க இல்லாமல் இல்லை உலகத்தில். ஆனால் நல்லவர்களை நாம் இடம் காண்ற மாதிரி, நல்லவர்களை இடம் காண்ற மாதிரி நல்ல படைப்புகளை கொடுக்கணும், நல்ல கலை வரணும், நல்ல பண்பாடு அமையணும், நல்ல கலாச்சாரம் வந்தால் தான் இந்த மாதிரி தீமைகளெல்லாம் ஒழியும்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தோம். அதனால தான் எம்ஜிஆரோட ரிக்ஷாக்காரன் ஒரு பாட்டு சொல்லுவார், ஒரு அற்புதமான பாட்டு. நானல் போல வளைவது தான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா, தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா, தலைகுனிய வைப்ப. யார் தர்மத்தாயின் பிள்ளைகள்? நீதிபதிகள் தர்மத்தாயின் பிள்ளைகள், வக்கீல்களெல்லாம் தர்மத்தாயின் பிள்ளைகள். அந்த வக்கீல்கள் எப்படி இருக்கிறாங்க? ஷேக்ஸ்பியரோட நாடகங்களில் வரும், அந்த வக்கீல்களை கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு நாடகத்தை சொல்லுவார், வக்கீல்களை கொள்ளுங்கள்னு. ஏன்? மகாத்மா காந்திஜி அவருடைய காலத்தில் தரகர்னு சொல்லிட்டாரு. யாரை? வக்கீல்களெல்லாம் தரகர்கள் அப்படின்ட்டார். அதுக்கு மானச வழக்கெல்லாம் போட்டவங்க தோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாம் இப்போ சொல்கிறோமே பார் கவுன்சில்னு சொல்கிறோமே, இந்த பார் கவுன்சில்லாம் வக்கீலை கட்டுப்படுத்த ஏற்படுத்தினது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? இந்த வக்கீல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார் கவுன்சிலுடைய எலெக்ஷனே பார்த்தா ஒரு சிஎம் எலெக்ஷன் நடக்குது. அது மட்டும் இல்லை, பார் கவுன்சிலே சொல்லுது வக்கீல்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு. பாருங்கள், வக்கீல்கள் கட்டுப்படுத்த வேண்டிய பார் கவுன்சிலே எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் அம்பேத்கர் சொன்னார், கற்பி கலகம் செய்யினார். பாருங்க, கற்பி கற்றுக்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடு, கலகம் செய்யினார். கலகம் செய்யினா தான் உங்களுக்கு சமுதாயத்தில் புரட்சி பண்ணால் தான், நீ கலகம் பண்ணால் தான் நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் அவர் பேரில் இயங்குகிற ஒரு கல்லூரி, சட்டக்கல்லூரியிலேயே அந்த முதல் 2 விட்டுட்டாங்க, அந்த கலகம் மட்டும் செய்கிறாங்கன்னு ஒரு நீதிபதியே வருத்தப்பட்டு சொன்னதை நான் படிச்சிருக்கேன். என்னென்னா இன்னைக்கு நீதியும் தர்மமும் உண்மையும் இன்னைக்கு அரிதாக போயிடுச்சு. இந்த அரிதாக போன இந்த நீதியையும் நாம் நேர்மையையும் நாம் என்றைக்கும் கடைப்பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் நம்ம கொண்டு வரணும். ஒரு படத்தில் நினைத்தது முடிப்போம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் 2 எம்ஜிஆர் இருப்பார். ஒரு வில்லன் எம்ஜிஆர், ஒரு நல்ல எம்ஜிஆர். அவர் பேர் நல்ல எம்ஜிஆர் பேர் சுந்தரம். அவரை சொல்லுவார், உனக்கு உயிர் மேலே ஆசை இல்லை அப்படின்னு கேட்பார். யார்? இந்த வில்ல எம்ஜிஆர். அதுக்கு உயிர் மேலே இருக்கிற ஆசையை விட உண்மை மேலே இருக்கிற ஆசை எனக்கு அதிகம் அப்படின்னுவார். பாருங்கள், அற்புதமான டைலாக். உயிர் மேலே இருக்கிற ஆசையை விட உண்மை மேலே இருக்கிற ஆசை எனக்கு அதிகம் அப்படின்னுவார். அந்த மாதிரி நமக்கு உண்மை மேலே தான் நமக்கு ஆசை இருக்கணும், உண்மை மேலே பற்று இருக்கணும். அந்த பற்று இருந்தால் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நல்லதாக இருக்க முடியும், நேர்மையாக இருக்க முடியும், நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.